ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் குமரன் புது வீட்டுக்கு பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சிடுறாரு. இங்கே வந்து விஜயோட ஃப்ரெண்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்கிறாரு. காவேரியும் வரா, அதை விஜய்கிட்டேயும் சொல்லிடுறாரு. விஜய் ஓடுறாரு ஆசையாக காவேரிக்கிட்ட பேசலாம், புரிய வச்சிடலான்ட்டு. அங்கே போயிட்டு காவேரி என்ற சொல்கிறாரு. நான் போனோன்னு சொல்கிறாளே தவிர எந்த விஷயத்தையும் அவள் காது கொடுத்து வாங்கலை. என்னை விட்டுட்டு எப்படிடி போனேன், நான் உன்னை போன்னு சொன்னால் நீ போயிடுவியா, நான் விளையாடுவேன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு, அதாவது விஜய் தான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியும் போக போக வந்து பொண்டாட்டியாக ஏற்றுக்கினாரே தவிர, காவேரி வந்து எப்பவுமே கான்ட்ராக்டுன்னு நினச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துருக்கிறா. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இப்போ கோயிலாண்ட போயிட்டு எங்கள் அம்மா விடிய முக்கியம் என் புருஷன், அவரை என்னால் விட்டு தர முடியாதுன்றா. வெண்ணிலா கிட்டே போயிட்டு சொல்கிறா, என் புருஷன்னா யாருக்கும் என்னை விட்டு தர முடியாது, அவர் என்ன தான் லவ் பண்ணுறாருன்னு. ஆனால் இப்போ வந்து காவேரி அப்படியே மாறி எங்கள் அப்பாவுக்காக வாழ போகிறேன், எங்கள் அம்மாவுக்காக வாழ போகிறேன்றா. அம்மாவுக்காக வாழ வேண்டியது தான், அம்மாவோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டியது. ஏன் புருஷன் கூட இருந்து தீர்க்க முடியாதா காவேரியால்? ஆனால் புருஷனை அவாய்ட் பண்ணுற போல் பேசுகிறா. எங்கள் அம்மா மனநிலை இப்போ சரியில்லை, நான் அவங்க கூட இருக்கணும், நான் போகணும்னு. நீ இப்படி இருந்தீன்னா நம்ம பிரிஞ்சிடுவோண்டின்னு சொல்கிறாரு. அதுவும் பரவாயில்லைன்னு சொல்கிறா. எவ்வளோ லவ்வும் பாசமும் வச்சுட்டு ஒரு புருஷன்கிட்ட பரவாயில்லைன்றா. என்ன யார் பார்த்துப்பாங்கன்னு ஃபீலோடு கேட்குறாரு. அதான் வெண்ணிலா இருக்கிறாளேன்னு சொல்கிறா. வெண்ணிலா வச்சு இவ்வளோ சந்தேகப்படுறவன் வெண்ணிலாவை இவ தானே கூட்டியாந்தா, ஏன் கூட்டிக்கின்னு வந்தா? ஆனால் நம்ம விஜயோட நிலைமை தான் பாவம். காவேரி வந்து இப்போ தைரியமாக தான் இருக்கிறா. ஏன்னா அவள் தான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜின்னு உறுதியாக இருந்துக்கிறா. ஆனால் விஜய் அப்படி கிடையாது, உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.